ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ்சேவை ஒன்று சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோமா, ஆதார் கார்டு வச்சுருக்க அனைவருக்குமே ஒரு முக்கிய அறிவிப்பு தான். அது என்னென்னா, உங்கள் ஆதார் கார்டை உடனடியாக அப்டேட் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கடைசி தேதியும் 14/3/2024 தான் சொல்லியிருக்காங்க. அது எப்படி ஃப்ரீயாகவே நம்ம அப்டேட் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, நமது தமிழ்சேவை ஒன்று சேனல் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த uday.government.in இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் டாக்குமெண்ட் அப்டேட்னு போட்டிருக்கோம். திஸ் காஸ்ட் ஃப்ரீ காஸ்ட் ஆஃப் பில் 14/3/2024 நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே இதை வந்து அப்டேட் பண்ணிக்கிறலாம். நான் ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கு கீழே கொடுக்குறேன். இப்போ இருந்தாலும் இதை எப்படி அப்டேட் பண்ணுறோன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் வாட் டு சப்மிட்னு இருக்கா, இதில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுடைய ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, கவர்மெண்ட் ஐடி, அடுத்து உங்களுடைய இந்தியன் பாஸ்போர்ட்டு, அடுத்து பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, இப்படி பல சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எதனால் அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஹவு டு சப்மிட்னு கொடுத்தா எப்படி நீங்கள் சப்மிட் பண்ணுறதுன்னு இதில் கிளிக் டு சப்மிட்னு இருக்கா, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. உங்கள் 12 டிஜிட் ஆதார் நம்பர் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி முடிச்சோடனே கீழே வந்து கேப்சா கேட்டிருப்பாங்க. அந்த கேப்சாவை நீங்கள் என்ட்ரு பண்ணி லாகின் வித் ஓடிபின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேவா, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் வந்து ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆகிருக்கும். ஒரு 6 நம்பர் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். அந்த 6 நம்பரையுமே நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, லாகின் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில் வந்து ஓப்பன் ஆகும். அதிலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஆதார் ஃபோட்டோவில் உங்கள் சைட்லேயே வியூ ஆகும். அதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, இது உங்களுடைய ஆதாரா என்னன்னு நீங்களே இதில் பார்த்துக்கலாம். இது நம்ம டேரெக்டாக கொடுத்தனால இதில் வந்து நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகேவா, இன்னும் 2 டேஸ் தான் டயம் இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துட்டு உடனே நீங்கள் அப்டேட் பண்ணிங்க ஃப்ரீயாகவே. இல்லாட்டி இதுக்கு வந்து 50 ரூபா சார்ஜஸ் பண்ணுவாங்க. மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டா நம்ம கீழே வந்து உங்களுடைய நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் அட்ரஸ் எல்லாம் வரும் ஆதார் கார்டில் உள்ளது. அதில் வந்து டிக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய எம்பி இதில் வந்து அப்லோட் டாக்குமெண்ட் வந்து 2 எம்பிக்குள்ளே இருக்கும். ஜேபிஜி, பிடிஎஃப், பிஎன்ஜி இதில் எதில் வேணால் சப்போர்ட் பண்ணிக்கலாம். மினிமம் 2 எம்பிக்குள்ளே இருக்கணும். இதில் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டு இவ்வளோ டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டாக்குமெண்ட் கையில் வச்சுருக்கீங்களோ அதை ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை வந்து நீங்கள் இதில் அப்லோடு பண்ணிக்கோங்க. ஓகேவா, உங்களுடைய பான் கார்டு, உங்களோட டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட்டு, மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எதனாலும் நீங்கள் அப்லோடு பண்ணிக்கலாம். அப்லோடு பண்ணுறதுக்கு வியூ டீட்டெயில் அப்லோட் டாக்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுடைய டாக்குமெண்ட் எதில் இருக்கோ அந்த ஃபைலை வந்து நீங்களே ஓப்பன் பண்ணி கண்டினியூ டாக்குமெண்ட் கொடுத்து நீங்கள் வந்து அதிலேயே ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் நான் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். பண்ணனால இப்போ மறுபடியும் நான் பண்ண தேவையில்லை. அதனால் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து இதை பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸுக்கு வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து ரேஷன் கார்டு வச்சுருப்பீங்க. ஒரு டாக்குமெண்ட் மேக்ஸிமம் ரேஷன் கார்டையே நீங்கள் அப்லோடு பண்ணிக்கோங்க. ஓகேவா, உங்கள்கிட்ட கண்டிப்பாக ரேஷன் கார்டு எல்லா பற்றியுமே இருக்கும். உங்களுடைய நேம் ரேஷன் கார்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கண்டிப்பாக இதில் போட்டு அப்லோடு பண்ணிக்கோங்க. ஓகேவா, அப்லோடு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டு இதில் க்ரீன் கலரும் 100% வரும். இதில் கரெக்டாக நீங்கள் இது வந்துட்டு கீழே டிக் பாக்ஸ் இருக்கும். டிக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிடும். அமௌண்ட் எதுவும் கெட்ட தேவையில்லை. ஓகேவா, இப்போ வந்து நான் டேஷ்போர்டு வந்துச்சுன்னா இது கம்ப்ளீட் ஆகிடுச்சா என்னென்னு பார்க்குறதுக்கு நம்ம கீழே பார்த்தோம்னா தெரியும். நம்மளுடைய ப்ரொஃபைலில் இதுலேயே நான் ஏற்கனவே வந்து அப்லோடு பண்ணது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கம்ப்ளீட்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம பண்ணது ட்ராஃப் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம இதில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல பார்த்தீங்களா, அதனால் டிராஃப்ட்லேயே இருக்குது. நான் ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணனால ஏற்கனவே அப்டேட் பண்ணனால எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை வந்து நான் வந்து இப்போ டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நீங்கள் மறுபடியும் ஒரு ட்ரிப்பு உங்கள் பேஜ் வந்து வெளியே வந்து இதாகிடுச்சுன்னா நீங்கள் உங்கள் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட இது இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ ஃபுல்லாகவே கீழே கொடுத்துருக்கேன், பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.